الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تيأسوا من روح الله إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون وقال النبي صلى الله عليه وسلم أفضل العبادة انتظار الفرج أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை, முஸ்லிம்களுடைய எதிர்காலம், இவைகளெல்லாம் எவ்வளவு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கே அறிந்திருக்கிறோம். அல்லாஹுடைய ஏகத்துவத்தை போற்றப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம், ஒரு புனித தலம், கியாம நாள் வரை மஸ்ஜிதாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அநியாயமாக தகர்க்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அங்கே ஒரு கோயிலை நிறுவி அதை திறப்பு விழா என்ற பெயரில் நாடு முழுவதும் ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்தை மத்தியில் ஆளும் அரசு செய்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு வேறு எந்த நன்மையையும் இதை நாங்கள் செய்தோம் என்று சொல்லி காட்ட முடியாத இந்த அரசாங்கம் இந்த கோயிலைத்தான் தாங்கள் செய்த பெருமை 10 ஆண்டுகளில் என்பது போல இப்போது பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. கோயில்கள் அவர்கள் எவ்வளவு கட்டினாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு பள்ளி இருந்த இடத்திலே அநியாயமாக அதை இடித்து அதை தகர்த்து அந்த இடத்திலே ஒரு கோயிலை கட்டியது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அதை நாட்டினுடைய பெருமையாக ஆக்கியதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்திலே முஸ்லிம்களும் கூட பள்ளிகளிலே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இந்துத்துவ முழக்கத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நாடு ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கித்தான் போகிறது. தேர்தல்களிலும் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. பெரிய அளவிலான மாற்றம் இருக்கும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடினால் அது குறித்து நாம் எதையும் சொல்வதற்கில்லை. வெளிப்படையான மேம்போக்காக தெரிகிற அரசியல் சூழ்நிலைகளை வைத்து பார்க்கிற போது மீண்டும் அவர்களை வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே முஸ்லிம்கள் அவர்களது எண்ண ஓட்டங்கள், அவர்களுடைய போங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்துத்தான் நான் இங்கே சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது விஷயம், நிராசை அடைதல் என்பது ஹராம். நிராசை கூடாது. நிராசை குஃபுர் என்று குர்ஆன் சொல்கிறது. எந்த நிலையிலும் நபிமார்கள் நிராசை அடைந்தது கிடையாது. நிராசை என்பது இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டாலும் மாற்றம் நிகழும், நல்ல அடையாளம் ஏற்படும் என்கிற அல்லாஹ்வை குறித்த நல்லெண்ணம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கணும். நல்லெண்ணம் தான் மார்க்கம், எந்த நிலையிலும் சரி. அதனால தான் ஒரு நோயாளியை சந்திக்க போனால் பெருமானார் சொன்னாங்க, இதா தகல்தும் அலல் மரீதி ஃபனஃபிசு ஃபி அஜலிஹி. ஒரு நோயாளியை சந்திக்க போனால் அவரிடத்துல நீ நோய் குணமாகி இன்னும் நீண்ட காலம் இருப்பப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, இப்படி நீங்கள் சொல்றதுனால அவருக்கு ஒன்றும் ஆயுள் அதிகமாக போவதில்லை, ஆனால் அவருடைய மனதுக்கு ஆறுதலை தரும், அவருடைய மனதுக்கு ஒரு தைரியத்தை தரும், அவருக்கு ஒரு உற்சாகத்தை தரும். இதுதான் வாழ்க்கை. நல்லெண்ணம் தான் வாழ்க்கை. அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை. அதனால நோயாளியை சந்திக்க போனால் நல்லாயிடுவப்பான்னு சொல்லுங்க. சில பேருக்கு ஒரு நோயாளியை சந்திக்க போனால் என்ன சுன்னத்து என்னன்னு தெரியாது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் நேற்று மௌத்தா போயிட்டான்
இவனுக்கு நேற்று ஹார்ட் அட்டாக்கு, இவனுக்கு நேற்று அதுன்னு பேசுறது. இவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்காம இருக்கிறதே சிறந்தது. ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போனால் அங்கே என்ன பேசணும்? அவர்களிடத்துல நலமானார்கள் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேசணும். அவர் பாருங்க அப்படி இருந்தார் நல்லா ஆயிட்டாரு, இவர் இப்படி இருந்தாரு நல்லா ஆயிட்டாரு, நம்சிலாம் சொன்னாங்க. அங்கே போய் அவருக்கு ஆர்வம் விட்டுங்க. எந்த நோயா இருந்தா என்னங்க, அல்லாஹ் நினைச்சா ஒரு நிமிஷம் சரியா போயிடுவீங்கன்னு சொல்லுங்க. நல்லெண்ணெய் வரணும் நோயாளிக்கு. நான் அவருக்கும் அப்படிதான், நோயில படுத்திருக்கிறவரும் நான் இதுல இருந்து மீள மாட்டேன்னு நினைக்கவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வயதான ஒரு கிராமவாசியை சந்திக்க போனாங்க. தகிக்கும் காய்ச்சல் அப்படி கொதிக்குது. வளமையாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த துவா ஓதுவாங்களோ அதை ஓதுனாங்க. லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், இந்த காய்ச்சல் உம்மை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி நீர் குணமாகி வந்து விடுவீர் அப்படின்னு சொன்னாங்க. கிராமவாசிகளுக்கு நாகரிகம் இருக்காது. அவர் சொன்னார், இந்த காய்ச்சல இருந்து நான் வரப்போறேன்னா இந்த காய்ச்சல் இந்த கிழவனை கபூர்ல போய் தள்ளாம விடாதுன்னாரு. அப்படியே ஆகட்டும், நாங்க சாயங்காலமே இறந்து போயிட்டார். பெருமானா நீ நல்லாயி வருவேன்னு சொன்னாங்க. அவர் அதுக்கு ஆமீன் சொல்லியிருந்தா இருந்திருப்பாரு பல வருஷம். இந்த காய்ச்சலா எனக்கு ஷிஃபாவா போகுது, இது இந்த கிழவனை மண்குழியில போய் தள்ளாம விடாதுன்னாரு. நீ நினைக்கிற மாதிரி நடக்கட்டும், நாங்க மாலையில மூத்தா போயிட்டாரு. என்னன்னா வாழ்க்கையில நல்லெண்ணம் தான், எதுவும் சரியாகும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. நபிமார்களும் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம சின்ன வயசுல பிரிஞ்சாங்க இல்லையா, பிரிஞ்சு வருஷங்கள் ஆச்சு. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல போய் அமைச்சரானாங்க. உணவு தானியங்களுடைய பொறுப்பில் இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற சகோதரர்கள் போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. வரலாறு நமக்கு தெரியும். கடைசியில் பின்யாமீனையும் காணோன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. 18 வருஷம் சிலருடைய கருத்துப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையும் மகனும் பிரிந்தது 18 வருஷம் ஒரு கருத்து, 40 வருஷம் ஒரு கருத்து. என்னன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய மகன் யூசுஃபை இழந்துட்டேன், இப்போ பின்யாமீனையும் அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனாலும் தம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, திரும்ப அவங்க எகிப்துக்கு போகும்போது லா தய்யஸூ மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடையாதீர்கள். இன்னஹு லா யய்அஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்படும். ஒருவேளை என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் கொண்டு வருவான்னு சொன்னாங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் நம்பிக்கை, அந்த மகன் வருவான், என்ன ஆனானே தெரியாது, நம்பினாங்க. கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, குடும்பமே ஒன்று சேர்ந்தது. இந்த நல்லெண்ணத்தை தான் நமக்கு மார்க்கம் எல்லா இடங்களிலும் கற்றுத்தருகிறதே தவிர எந்த இடத்திலும் நாம நிராசை அடையக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய இந்த ஆபத்தான போங்குல சில முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த மார்க்கத்தை விட்டுட்டு முர்த்தத்தாவே போயிடுவாங்களோ என்கிற அளவுக்கு. ஏன்னா அப்படி சில செய்திகள் அது திட்டமிடப்பட்ட புனையப்பட்ட கதைகளா நிஜமாவான்னு தெரியல. ராமர் கோயிலுக்கு முஸ்லிம்கள் அதை அனுப்புனாங்க இதை அனுப்புனாங்கலாம் மீடியாக்கள் பரப்புது. எந்த முஸ்லிமும், ஏகத்துவம் கடுகளவு உள்ளத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமும் அதை செய்திருக்க வாய்ப்பில்லை. நமக்கு அதன் மீது நம்பிக்கையும் இல்லை. இதை இந்துத்துவவாதிகள் வேணுமென்றே புனைந்து எல்லா முஸ்லிம்களும் இப்படி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்களான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நாடு இப்படி எல்லாம் போகுதே, நாளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய தீன்ல எந்த காரணத்தை கொண்டும் தடுமாறுதல், நமக்கு அச்சம் வருதல் என்பது கூட. இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய நேரம், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய நேரமே தவிர நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் ஒரு காலம் அழியாது. அவ்வப்போது வரக்கூடிய சோதனைகள் தற்காலிகமானவை தானே தவிர இந்த மார்க்கத்திற்கு நிரந்தரமான அழிவு என்பது கிடையாது. அது வரலாறு முழுக்க நம்ம பார்க்கலாம். அந்த வரலாறுகளை எல்லாம் 1-2 எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். நமக்கு சுப செய்திகள் தான் இருக்குது, எதிர்காலம் இஸ்லாத்துக்கு தான் இருக்குது. கற்பனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லா இடத்திலும் நம்பிக்கை தான் விட்டாங்க. முழு உலகத்தினுடைய ஆட்சியும் முஸ்லிம்களிடம் வராத வரை கியாமத்து நாள் வராது. முழு உலகத்தினுடைய ஆட்சி, இந்தியா கிடையாது, முழு உலகத்தினுடைய ஆட்சி முஸ்லிம்கள் கையில் வராத வரை உலக அழிவு என்பது கிடையாது. அப்படியானால் ஏதோ நம்ம நாட்டில் எங்கோ ஒரு பகுதியில் ஒரு கோயிலை கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டி மொத்தமாக எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம கதையே அவ்வளோதான், இனி எதிர்காலமே நமக்கு இல்லை
அப்படின்னு நினச்சா எப்படி? வடநாட்டுடைய நிலைமை மோசமாக தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக ரொம்ப முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச அரசாங்கம் மாட்டுக்கறி விஷயத்தில், குறிப்பாக இறைச்சி விஷயத்தில் சமீபத்தில் ஹலால் சர்டிஃபிகேட் இதுக்கெல்லாம் அவங்க கொண்டு வந்த சட்டங்களின் காரணமாக நிறைய முஸ்லீம்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த முஸ்லீம்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு நலிந்து உடஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. நிலைமை ஏற்படும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுவதனால எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், வரக்கூடிய தேர்தல் விஷயத்தில் கூட ரொம்ப நாம கற்பனை கட்டவும் கூடாது. ஒருவேளை அவர்களே வந்தாலும் சரி, என்ன செஞ்சிட முடியும்? இந்த மார்க்கத்தை அழிச்சிட முடியுமா என்ன? இந்த தீனை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிட முடியுமா என்ன? அது மாதிரி இங்கே நடக்காது. எங்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காது. ஹதரத் ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டில் பிறந்த பெரிய மகான். அவங்க நிறைய கிதாபுகள், அதில் ஒன்று தான் தஃஹீமாத் இலாஹியான்னு எழுதியிருக்கிறான். அவங்களுக்கு நிறைய கஷ்பி இல்ஹாம்லாம் ஏற்பட்டுச்சு. சூஃபியாக்கள் ஞானிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒதிப்புகள், அதையெல்லாம் ஒரு கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க மதீனால இருந்தப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒதிப்புகள், பல்வேறு நிலைகளில் அவங்களுக்கு ஏற்பட்டதை கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. அதில் பல நுணுக்கங்களை நம்மால் புரிய முடியாது. அது அந்த துறை சார்ந்த ஆன்மீக பெரியவர்கள் தான் விளங்க முடியும். அதில் இந்தியாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலம் வரும் இந்த நாட்டில், அவங்க வாழ்ந்த காலத்தில் முகல் பேரரசு கடைசி காலகட்டம், வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற காலகட்டம். 200 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனாங்க, இந்தியாவில் ஒரு காலம் வரும், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கை ஓங்கும், அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போகும், முஸ்லிம்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரங்களுக்கு ஆளாவாங்க. ஆனால் இத்தனையும் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அது நீடிக்காது. இதான் நம்ம கவனிக்கணும், அது நீடிக்காது. அந்த நிலை மாறி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோபனம், மிகப்பெரிய சுப செய்தி இறுதியில் இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ காலம், எவ்வளோ ஆகும், நாம் பொறுக்கணும். நமக்கு சபூர் தேவை, அவ்வளோதான். பொறுமையோடு இருக்கணுமே தவிர மிரட்டல் இதெல்லாம் எல்லாருக்கும் வருமே. நபிமார்களுக்கு வரலையா? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வீட்டுக்கு ஓடோடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏமா மகளே ஓடி வர்ற? சொன்னாங்க, நான் எப்படி சந்தோஷமாக வர முடியும், மக்கால அபூ ஜஹல் இன்னார் இன்னாரெல்லாம் உங்களை கொலை செய்வதாக பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். பெருமானாருக்கு கொலை மிரட்டல் அல்லாஹ்வே சொல்றான், லியுஸ்பிது கவ் யக்துலு கவ் யுக்ரிஜு, ஒன்று உங்களை சிறைப்படுத்தணும், அல்லது இந்த ஊரை விட்டு உங்களை வெளியாக்கணும், அல்லது உங்களை கொல்லணும். இந்த 3 பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். பெருமானாருக்கு இந்த நிலைன்னு சொன்னால் இப்போ நமக்கே வராது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிற நிலை நமக்கு வராமலா இருக்கும். போய் சொன்னாங்க, மகளே கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுக்கு காபாவுக்கு வந்தாங்க. இந்த கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. யாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மண் எடுத்து ஷாஹத்தில் உஜூ, இந்த முகங்கள் இழிவடையட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு அந்த மண் யார் கண்ணில் எல்லாம் விழுந்ததோ அவங்க அத்தனை வெறும் பதிலில் கொல்லப்பட்டாங்க. மோசமாக சூழ்ச்சி பண்ணாங்க தான். சில நேரங்களில் அநீதியாளர்களுக்கு எதிராக துவா செய்யலாமா கூடாதா? பேர் சொல்லி துவா செய்யலாமா? அநியாயக்காரர்களுக்கு அழிவு அப்படின்னு துவா செய்யலாம். பேர் சொல்லலாமா? இன்னார் 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 என்று. சில பேர் விஷயத்தில் இவன் இதுக்கு மேலே முஸ்லீமாக வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலைமை வந்துட்டா துவா கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹலை தண்டிப்பாயாக. அல்லாஹும்ம அலைக பி உத்பா, உத்பாவை தண்டிப்பாயாக. அல்லாஹும்ம அலைக பி ஷைபா, அலைக பி உமையான்னு சொன்னாங்க. யார் பேரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் பதிரில் இழிவா கிணத்துல தூக்கி எறியப்பட்டாங்க. மிரட்டல் வரலாம், சிறைபிடிக்கப்படலாம், நாட்டை விட்டு துரத்தப்படலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட நிலைகள் தான். இஸ்லாத்தை அழிக்க முடியாது, எதுவுமே நடக்காது. கொஞ்ச காலம் அவர்கள் கை ஓங்கி நிற்கும் என்று ஹஜ்ரத் ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. ஒரேடியாக அழிச்சிட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அசத்தியத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவான். அழகா சொல்றான் ஒரு ஆயத்துல, இந்த அசத்தியம் என்பது வெள்ளத்துல மிதந்து வருகிற நுரை மாதிரி. நுரை பார்க்க பெருசா இருக்கும், ஆனா கடைசியில பார்த்தா அது காத்துல கரைஞ்சு போயிடும். ஆத்துல தண்ணி தான் ஓடுமே தவிர நுரை இருக்காது. அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா ஸபது ஃபயذهب ஜுஃபா, நுரை அழிஞ்சு போயிடும், நுரை கரைஞ்சு போயிடும். இதுதான். ஆனா சத்தியம் இருக்கும். மா யன்ஃபஉ الناس ஃபயம்குது ஃபில் அர்தி
மக்களுக்கு பலன் தருகிற அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கும், அல்லாஹ்வுடைய தீன் இருக்கும். அசத்தியம் கொஞ்ச நாள், இப்ப இந்துத்துவங்கிற அந்த அசத்தியம் நொர மாதிரி அப்படியே மிதக்குது. மக்கள் பார்வையில பார்த்தா பிரம்மாண்டமா தெரியுது, அச்சுறுத்தலாக தெரியுது. அழியும் அல்லாஹ்வுடைய தீன் மட்டும்தான் மேலோங்கி நிற்க போகிறது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சோதனை சில நேரங்களில் எவ்வளவு தூரம் வரும். இந்த நாட்டில் போகுது இல்லையா, அநியாயம் உச்சத்துக்கு கூட போகலாம். நாம போகணும்னு விரும்பல. குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன நியதிகளை சொல்லி காட்டுகிறானோ அந்த நியதியை புரிந்து ஈமான வளர்க்கணும். அநீதி எவ்வளவு உச்சத்துக்கு போகும். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சூரா யூசுஃபுடைய கடைசி வசனம் அது, ஹத்தா இதஸ்தைஅஸ ருசுல் வதன்னு அன்னஹும் கத் குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா ஃபனுஜ்ஜிய மன் நஷா வலா யுரத்து பஅஸுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன். நபிமார்களுக்கு ஒரு கட்டத்தில் சோதனை இவ்வளவு தூரம் போயிடும். அந்த நபிமார்களை பின்பற்றிய முஸ்லிம்கள் அவங்க நினைப்பாங்களா, இந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னது பொய்யா, அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ் எதிரிகளை அழிப்பான், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான்லாம் சொன்னாங்களே, இவங்கெல்லாம் சொன்னது பொய்யா அப்போ அப்படின்னு யார் பேசிக்கொள்ற அளவுக்கு நபிமார்களை பின்பற்றியவர்கள் பேசுகிற அளவுக்கு நிலைமை போயிடும். அப்போ நபிமார்கள் கவலைப்படுவாங்க, யா அல்லாஹ் இந்த பின்பற்றுகிற மக்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இவங்களும் சந்தேகப்படுற நிலைமை வந்துருச்சு. அப்படிங்கும் போது ஜாஅஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அப்பதான் வரும். ஃபனுஜ்ஜிய மன் நஷா, நாம் நாடுகிறவர்களை காப்பாற்றுவோம். நம்முடைய தண்டனையை, அநியாயக்காரர்களுக்கு நாம் கொடுக்கிற தண்டனையை யாராலும் நிறுத்த முடியாது. அருமையானவர்களே, அதுபோலதான் நாட்டில் ஏற்படுகிற இந்த சூழ்நிலை ரொம்ப உச்சக்கட்ட அநியாயம் வரைக்கும் போனாலும் சரிதான், இறுதியில் அவர்கள் சந்திக்க போறது ஒரு சோதனை தான். எந்த நிலையிலுமே நாம நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்பணும். அல்லாஹ் எப்படி வேணாலும் காட்டலாம். ஒரு வாலிபர் தன்னுடைய மனைவியோடு போய் கொண்டிருக்கிறார். ஒரு வயதான மனிதர், ரொம்ப வயதான மனிதர், அவருக்கு வழியில நடக்க முடியல, ஒரு மயக்கத்துல தள்ளாடுறார். அந்த பெண்மணி அவர் பக்கத்துல கடந்து போனதுல, அவர் தள்ளாடுனதுல அந்த அம்மா கீழே விழுந்துருது. அந்த அம்மா அவர் தள்ளி விடல, அவர் நிக்க முடியாம, நிலையா நிக்க முடியாம ஆடுனதுல அந்த அம்மா மேல இடிச்சாரு, விழுந்துருது. அந்த அம்மா கோபத்துல தன்னுடைய கணவரிடத்துல, பாருங்க உங்க முன்னாலே இந்த கிழமை என்ன தள்ளி விட்டுட்டான், சும்மா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. அவன் வாலிபன், நல்ல மிடுக்கான நல்ல வாலிபன், கோபத்துல, மனைவி சொன்ன கோபத்துல அந்த வயதான பெரியவர் என்று கூட பார்க்காம அவரை கோபத்துல ஓங்கி அடிச்சாரான். அவர் ஏற்கனவே வழியில தடுமாறி, திக்கு தடுமாறி, பலவீனத்தினுடைய அத்தனையும் இருக்க அவர் அடிச்சதுல கீழே விழுந்து அவரால் எழுந்திருக்க முடியல. அவர் அந்த வாலிபனை பார்த்தாரு, அவ்வளவுதான். என்ன ஆச்சோ தெரியல, வீட்டுக்கு போறாங்க கணவனும் மனைவியும். அந்த கணவன் வீட்டு படியை மிதிக்கிறான், மூத்தா போயிட்டான். அந்த பெண் கோர்ட்ல போய் காதிட்ட சொல்றா, இந்த கிழவன் தான் என் கணவனுக்கு சூனியம் வச்சுட்டான். நல்லா இருந்த என் கணவன் வீட்டு படியை மிதிக்கும் போது எப்படி செத்து போக முடியும், இந்த கிழவன் சூனியம் வச்சுட்டான், அவனை அதுக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லி காதி அழைக்கிறார். என்னங்க, என்ன செஞ்சீங்க, என்ன நடந்துச்சு? ஒரு சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் தடுமாறி நின்றுக்கிட்டு இருந்தேன், இந்த அம்மா என் பக்கத்தில் வந்தப்போ விழுந்துருச்சு, நான் போய் இந்த அம்மாவை தள்ளி விடவா போகிறேன், எனக்கு சக்தி இருக்குதா என்ன? இவள் கணவனிடத்தில் நான் அநியாயம் செய்து விட்டதாக சொல்லி என்னை அடிச்சுட்டான். அவன் வாலிபன், அவன்கிட்ட சக்தி இருக்குது, தன் வாலிபத்தை பயன்படுத்தி அடிச்சதுல நான் விழுந்துட்டேன். விழுந்ததும் நான் அவனை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது என் மனசுல இப்படி தோணுச்சு, யா அல்லாஹ் இவன் தன்னுடைய தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வலிமை என்ற காட்டியிருக்கிறான், நீ தான் அதை காட்ட வச்சிருக்கிற. அவர் அரபியில சொன்னாரு, இவனுடைய வலிமை என்ன என்பதை நீ எனக்கு காட்டியிருக்கிற இல்லையா, அதே போலதான் உன்னுடைய வலிமை என்ன, அதை கொஞ்சம் எனக்கு காட்டும் விஷயத்துல, உன்னுடைய வலிமையை காட்டுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அல்லாஹ் சில நேரங்களில் உடனே கபூல் செஞ்சிருவான். ஏன் வலிமையை காட்ட சொல்றியா, இதோ பிடிக்கிற பாருன்னு பிடிச்சான். அல்லாஹ் பிடிச்சா இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், கடுமையான பிடி. இன்ன பத்ஷா ரப்பிக்கல ஷதீத், கடுமையா பிடிப்பான். அது என்னவோ நான் இப்படிதாங்க நினைச்சேன், மூத்தா போயிட்டான்னு சொல்லி அந்த காதி ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த பெண்ணை பார்த்து, வரமா நீ கீழே விழுந்துட்ட, அவர் ஏதோ இடிச்சிட்டாருன்னு சொல்லி, நீ கீழே விழுந்த நேரத்தில் உனக்கு பிரியமான உன் கணவனை அழைத்தாய், உன் கணவன் உனக்கு உதவி செய்யும் விதமா அவரை அடிச்சிட்டாரு. அவர் கீழே விழுந்தாரு, அவர் தனக்கு பிரியமான இறைவனிடத்துல கோரிக்கை வச்சாரு, அந்த இறைவன் உன் கணவனை பிடிச்சிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது, சரியா போச்சுன்ட்டார். அருமையானவர்கள், சொல்ல வந்தது அல்லாஹ்வுடைய குதிரத்து இருக்கு இல்லையா, அது யார் விஷயத்துல
எப்படி வெளிப்படும் தெரியாது. ஒரு துவா தான் நம்ம எல்லாம் செய்யணும். அல்லாஹும்ம அரினா அஜாயிப குதுரத்திக் ஃபி ஹாஉலாஇல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ், இந்த இணை வைப்பாளர்கள் விஷயத்தில் உன்னுடைய வல்லமையின் அதிசயத்தை எங்களுக்கு காட்டுவாயாக. இந்த துவா அழகான துவா. இது இப்படிதான் துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய குதிரத்து எப்படி? இப்ப நாம பலவீனமானவர்கள், நம்மள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எந்த அரசியல் சக்தியும் இல்லை, நாளை எந்த அரசியல் சக்தியும் நமக்கு பின்னால இருக்க போவதும் இல்லை, யாரும் பின்னால் வரமாட்டாங்க. ரப்பு ஒருத்தன் தான். அல்லாஹும்ம அரினா அஜாயிப குதுரத்திக ஃபி ஹாஉலா. யா அல்லாஹ், இவர்கள் விஷயத்துல உன் வல்லமையின் அதிசயத்தை காட்டு என்று எல்லாரும் தனியா ஓதுங்க, கூட்டாக ஓதுங்க. அல்லாஹ் காட்டுவான் இல்லையா? எப்படி வேணாலும் காட்டுவான். காபாவை அழிக்க வந்தவர்களை அல்லாஹ் அழிக்கலையா? அல்லாஹ்வுடைய அஜீப குதிரத்துகள் வல்லமை இருக்குது. நாம இந்த நேரத்தில் ராசையடையக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டிய நேரம். அல்லாஹாலா இந்த காபிர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், விட்டு கொடுப்பான். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவன் மேல மேல போயிட்டே இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சொல்றான். இதையும் சொல்லுவான் அல்லாஹ். நாம அவர்களுக்கு ஏன் விட்டு வைக்கிறோம்? இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா. நிறைய பாவம் செய்யட்டும், நிறைய அட்டூழியம் செய்யட்டும், அதுக்காக தான் நான் விட்டு வைக்கிறேன், கடைசியில் ஒரு நாள் பிடிப்பேன்னு சொல்றான். இது அல்லாஹ்வுடைய நீதி. இவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அழிவு வச்சிருக்கிறான், எந்த இடத்துல வச்சிருக்கிறான் தெரியாது. அல்லாஹ் கேவலப்படுத்துகிற காலம் இருக்குது. இதே இந்த நாட்டில் இந்த ராமர் பிரச்சனையை கையில் எடுத்தது யார் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு அவருக்கே அனுமதி இல்லைன்னு உட்கார வச்சுட்டான். அல்லாஹ் இழிவுபடுத்துறானா இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு யார் இதை கையில் எடுத்து மும்முரமா இருக்கிறாங்களோ அல்லாஹ் நாடினால் இவர்களை எப்படி வேண்டுமானாலும் கேவலப்படுத்துவான். இதுதான் உலக வரலாறு. அதனால நாம இந்த நேரத்தில் நம்முடைய தைரியத்தை வளர்த்துக் கொள்ளணுமே தவிர, ஒரு காலம் வரப்போகுது, கண்டிப்பாக எல்லா வீட்டுக்குள்ளும் இஸ்லாம் செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கிழக்குகளையும் மேற்குகளையும் சுருட்டி காட்டினான். கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டினான். எனக்கு அல்லாஹ் சுருட்டி காட்டிய அந்த பகுதிகள் முழுக்க என் சமுதாயத்தினுடைய ஆட்சி விரிவடையும் சொன்னான். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யப்லுகு ஹாதல் அம்ரு மா பலகல் லைலு வன் நஹார். இந்த மார்க்கம் இரவு பகல் சென்றடைந்த இடங்களுக்கெல்லாம் சென்றடையும் சொன்னான். வலா யத்ருகுல்லாஹு பைத மதரின் வலா வபரின். இந்த மார்க்கம் கிராமத்து குடிசை வீட்டையும் விட்டு வைக்காது, நகரத்து கோபுர வீட்டையும் விட்டு வைக்காது. இந்த மார்க்கம் கிராமத்து குடிசை வீட்டுக்குள்ளையும் போகும், நகரத்து மாளிகை வீட்டுக்குள்ளையும் போகும். எல்லா வீட்டுக்குள்ளும் இந்த மார்க்கம் சென்றடையும். இந்த மார்க்கம் சென்றடையாத வீடே இருக்காதுன்னு சொன்னான். இதெல்லாம் பெருமானாருடைய ஹதீஸ் இல்லையா? இது எல்லா வீட்டுக்கும் போய் சேரும் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலம் கண்டிப்பாக நெருக்கத்தில் தான் இருக்குது. இஸ்லாம் எல்லா வீட்டுக்கும் செல்லுகின்ற ஒரு காலம் பக்கத்தில் இருக்கு. நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்திகள், அதையெல்லாம் நம்ம நம்பணும். கண்டிப்பாக இந்த மார்க்கம் வெற்றி அடையும் என்று சொன்னாங்களே, அதை நம்பணும். சஹாபாக்கள் நம்பினாங்க. பெருமானாருடைய காலத்தில் பெரிய அளவில் வெற்றி கொள்ளப்படலை. அரபுகள் முஸ்லீமா இருக்கிறாங்க, மதீனாவை சுற்றி முஸ்லீம் ஆனாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட்டது, அவ்வளோதான். ஆனால் பெருமானார் சொன்னாங்க, 2 பெருநகரங்கள், இந்த பெருநகரங்களை நீங்கள் வெற்றி கொள்வீங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவன் கேலியா கூட நினைச்சிருப்பான். ஒன்று இஸ்தான்புல், இன்றைய துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல், அது அரபியில் குஸ்துன்தீனான்னு சொல்லுவாங்க. நீங்கள் குஸ்துன்தீனாவை வெற்றி கொள்வீர்கள். இரண்டாவது என்ன? ரோம், இத்தாலியை வெற்றி கொள்வீர்கள்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் நம்புனாங்க. கேட்டாங்க, யார சொல்லலாம், இந்த 2 பெரிய நகரங்களில் முதலில் எதை நாங்கள் வெற்றி கொள்வோம்னு கேட்டாங்க. எந்த நகரம் முதலில் வெற்றி கொள்ளப்படும் கேட்டாங்க. சொன்னாங்க, குஸ்துன்தீனா தான் முதல்ல வெற்றி கொள்ளப்படும், இஸ்தான்புல் தான் முதல்ல வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க. சரி, பெருமானார் சொன்னது நடந்தது. எப்போ நடந்துச்சு? போனாங்க முஸ்லிம்கள், பல முறை போனாங்க. இஸ்தான்புல் வெற்றி கிடைக்கல. ஹஜ்ரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு காலத்திலிருந்து படைகள் போய்கிட்டே இருந்தாங்க, பல முறை போனாங்க, வெற்றி கிடைக்கல. முயற்சியை விடலை. முயற்சிங்கிறது எப்படின்னா, எறும்பு அது முயற்சியை விடாது. எறும்பு ஒரு சோத்துல ஏறுனா கீழே விழும், கீழே விழுந்ததுனால திருப்பி ஏறாம இருக்காது, மறுபடியும் ஏறும், திருப்பி கீழே விடும், இப்படியே ஏறி ஏறி மேலே போயிடும் எறும்பு. அதே மாதிரிதான் முயற்சி. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க முஸ்லிம்கள். கடைசியில் முஹம்மது அல் ஃபாத்திஹ் 23 வயசு. முஹம்மது அல் ஃபாத்திஹுக்கு 23 வயசு. அவர் இஸ்தான்பூலை வெற்றி கொண்டார். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் உஸ்மானிய ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, உஸ்மானிய ஹிலாஃபத்துன்னு சொல்கிறோமே,
முஹம்மது அல் ஃபாத்திஹ் தான் வெற்றி கொண்டா இஸ்தான்புல். அங்கு இஸ்லாம் செல்வதற்கு முன்னால கிறிஸ்தவம் மிகப்பெரிய சிகரத்தில் இருந்துச்சு. கிறிஸ்தவ நாடு அது, கிறிஸ்தவ உலகம் அது, கிறிஸ்தவத்தினுடைய தலைமை பீடம் அது. ஆனால் வெற்றி கொண்டாங்க. இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் அது இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது துருக்கி. இன்னைக்கும் இஸ்தான்புல் உலகத்தினுடைய தலை சிறந்த நகரங்களில் ஒரு நகரம். பல அருங்காட்சியகங்கள், பல மியூசியங்கள் எல்லாம் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க, சஹாபாக்கள் நம்பினாங்க. இன்னொரு நகரம் எது? ரோம். இன்னும் வெற்றி கொள்ளப்படலை. பெருமானார் சொன்ன வாக்குறுதி, கியாமத்துக்கு முன்னால ரோம் வெற்றி கொள்ளப்படும். இது எப்போ நடக்கும்? நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்பிக்கை நமக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா நகரங்களும் வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு. பாக்கி இருக்கிறது ரோம் மட்டும்தான். மற்ற ஹதீஸில் எதெல்லாம் வந்திருக்கோ எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. ரோம் மட்டும்தான் இருக்குது. அந்த ரோமும் வெற்றி கொள்ளப்படும் என்று ரசூல் சொன்னாங்க. அது கியாமத்துக்கு முன்னால் நடக்கும். எனவே உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அதிகாரம் இதெல்லாம் வரும் என்று சொன்னாங்க. அது நடக்கக்கூடிய நாள் இருக்குது. நாம நல்ல முஸ்லிம்களாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், பிறக்கும்போது முஸ்லீமா பிறந்தவன் மதம் மாறி போயிடுவான். ஆனால் அவர்கள் முஸ்லீம் ஆயிடுவாங்க. நாம யாரை இன்னைக்கு எதிரின்னு சொல்றோமோ அவன் முஸ்லீம் ஆயிடுவான். வரலாற்றில் அப்படி நடக்கத்தானே செஞ்சது. தாத்தாரியர்கள், ஜங்கீஸ் கான் இல்லையா, இஸ்லாமிய உலகத்தில் அவர் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், பகதாதை வீழ்த்தினது பெரிய வரலாறு. நாமளே பல தடவை பேசியிருக்கிறோம். அந்த ஜங்கீஸ் கானுடைய மகன்கள், 4 மகன்கள் 4 திசைக்கு போனாங்க, இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்தினாங்க, பலவிதமான கொடுமைகளை செஞ்சாங்க. ஆனால் என்ன ஆனது? உலகத்தில் என்ன நடக்கும்? யார் வெற்றி கொண்டானோ அவனுடைய மதத்தை தோல்வி அடைந்தவர்கள் பின்பற்றுவாங்க. இதுதான் உலகத்தில் நடக்கும். ஆனால் தாத்தாரிய வரலாறு அப்படியே தலகி, வெற்றி கொண்டவர்கள் தோற்றவர்களுடைய மார்க்கத்துக்கு மாறிட்டாங்க. யார் வெற்றி கொண்டார்களோ, யார் ஜெயிச்சாங்களோ அவர்கள் தோல்வியுற்றவர்களுடைய மதத்துக்கு மாறிட்டாங்க. இதுதான் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். பரக்கத் கான், அவங்களுடைய பேர்கள்லாம் முஸ்லீம் பேர் மாதிரியே தான் இருக்கும். தாத்தாரியர்கள் பரக்கத் கான், ஹுல்லாக்கு கான், இவங்கெல்லாம் பின்னால முஸ்லீம் ஆனாங்க. இத்தனைக்கும் இவர்கள் பகதாதை வீழ்த்தின பிறகு பைத்துல் மக்தீஸை கைப்பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கா மதீனாவை கைப்பற்றுகிற அளவுக்கு திட்டம் போட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் வழியிலே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் வழியில முஸ்லீம் ஆனாங்க. தாத்தாரிகளுடைய வரலாறு மௌலானா அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தாத்தாரிய வரலாறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கிதாபிலையும் முஸ்லிம்கள் மறக்கக்கூடாத வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் நாடினா இந்த நாட்டில் அதுவும் நடக்கும். அப்படியும் சில பெரியார்கள், மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க, இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் முஸ்லீம் ஆவாங்க, இங்க இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம் ஆவாங்க. அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதில் ஷாவுல்லா ரஹ்மத்துல்லாஹி அதான் சொன்னாங்க, இந்த ஆட்சியாளர்கள் இவன் நாளைக்கு மேலே எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு கட்டத்தில் இவனுடைய அட்டூழியத்தை கண்டு இந்துக்களே பொறுக்க முடியாமல் முஸ்லீம் ஆவார்கள். அப்படிதான் இந்த நாட்டில் நடக்க இருக்கும். இவன் நாளைக்கு மீண்டும் மீண்டும் வந்து இவன் செய்கிற அநியாயங்கள், எனக்கு எவ்வளோ நாளைக்கு மதம் இந்துத்துவம் எடுபடும், எவ்வளோ நாளைக்கு ஒரு கட்டத்தில் இவனுடைய பிரச்சனையில் பொருளாதாரம் பூரா இப்போவே போச்சு எல்லாமே. பல சாமியார்களே சொல்கிறாங்க, கோயில் என்னெல்லாம் ஆட்சி செஞ்சது போதுமப்பா, கொஞ்சம் ஒழுங்காக ஆட்சி செய்யுங்க அப்படி நாம சொல்லலை. பல சாமியார்கள் சொல்கிறாங்க, இவன் பொதுமக்களை அதை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டம் வரும், இந்த பொதுமக்களே நீ ஒழுங்காக ஆட்சி செய்கிறியா, நாங்கள் முஸ்லீம் ஆகட்டுமான்னு கேட்பாங்க. ஷாஹ்லீலா ரஹ்மத்துல்லாஹி அதான் குறிப்பிடுறாங்க, இவங்க ஆட்சியில் இவங்க செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்து இந்த நாட்டினுடைய மக்கள் இஸ்லாத்தை விட்டா வழி இல்லை என்று முஸ்லீம் ஆவார்கள் என்று எழுதியிருக்கிறான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலமும் கூட இந்த நாட்டில் வரலாம். நாம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போச்சோ, அல்லாஹ்வுடைய உதவிக்கான நியதிகள் இருக்குது, அது கண்டிப்பாக நிறைவேறும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயமாக பொய்யாகாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல அவுலியாக்கள் வாழ்ந்த பூமி இது. அவங்களுடைய துவாக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்குது. எனவே இந்த நாடு முழுமையாக இறை மறுப்பு நாடாக, ஷிர்க்குடைய நாடாக ஒருபோதும் மாறாதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. நாம் அந்த நம்பிக்கையை வளர்க்கணும். அல்லாஹ் நமக்கு அதில் உறுதி எல்லாம் நமக்கு தரணும். இப்போ நாம் சோதனையான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஊர் மக்கள் வட இந்தியாவுக்கெல்லாம் போகிறாங்க, வர்றாங்க. இப்போ ட்ரெயின் பயணமே கூட ஆபத்து தான். ட்ரெயின் பயணங்கள் பல ஆபத்தான சூழ்நிலை. இந்த மாதிரி நேரங்களில் சில திக்ருகளை நாம் கடைபிடிக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த திக்ருகள் எல்லாம்
நல்லோர்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லோருக்குமே பலன் தரக்கூடியவை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கவலையோ கஷ்டமோ துன்பமோ வந்தால் 3 விஷயத்த சொன்னான். கவலை கஷ்டம் துன்பம் வந்தா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, இதை ஓதுங்க சரியா போயிடும்னு சொன்னான். பாருங்க, வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி எழுதுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு ஜியாத் என்ற ஒரு பெரிய மனிதர் ரோமர்கள் முஸ்லிம்களை எல்லாம் கைது செஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறான். அப்துல் ரஹ்மான் ஜியாத் சொல்றாரு, தூக்கு தண்டனை மேடைக்கு நான் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டுட்டேன், கழுத்தில் தூக்கு கயிறு விழ போகுது. அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகளில் ஒருத்தர் நிறுத்துங்கப்பான்னு சொன்னார். போடாதீங்க, நிறுத்துங்க. நிறுத்திட்டாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன முணங்கிட்டு இருந்த, ஏதோ சொல்லிட்டு இருந்தியப்பான்னு சொல்லி. அவர் சொன்னார், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ வலா அத்தஹிது மின் தூனிஹி வலியான்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னு கேட்டார். இல்லை, எங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப கவலை ரொம்ப துயரம் பிரச்சனைன்னு சொன்னால் இதை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓதுனேன், அவ்வளோதான். அவர் சொன்னார், அப்படியா, இது இஞ்சிலையும் இருக்குதுன்னு சொன்னார். இது எதில் இருக்குது? இஞ்சிலையும் இருக்குது. எல்லா நபிமார்களுக்கும் ஒரே வகை தானே. சொன்னது இது இஞ்சிலையும் இருக்குது. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆன்னு ஓதுனா துன்பங்கள் நீங்கன்னு இருக்குது. இஞ்சியில் உள்ளதை நீ சொல்லிட்டதுனால உனக்கு மன்னிப்பு, நீ போன்னு சொல்லிட்டார். தூக்கு மேடைக்கு வந்து காப்பாற்றப்பட்டதும் உண்டு. கற்பனை எல்லாம் வரலாறு. அதனால பயணங்கள் செய்கிற நேரங்களில் இந்த மாதிரி துவாக்கள் கோட்டை. வேற நாம எந்த போலித்தனமும் செய்யக்கூடாது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி பொட்டு வச்சுக்கிறதோ அல்லது ஷிர்க்குடைய குஃபருடைய அடையாளங்களை தாங்கி கொள்றதோ அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதுக்காண்டி தாடி எடுத்துறது பயத்தில் எதுவும் வேண்டாம். இந்த திக்ர்களே போதும். எதிரிகளுடைய கண்களுக்கு முன்னால அல்லாஹ் பாதுகாப்பா நம்மளை. நாம நம்பிக்கையோடு சொன்னா கூட்டமா இருக்கிறாங்க. ஷாஹத்தில் உஜூ பல இடங்கள்ல பெருமானார் இந்த ஷாஹத்தில் உஜூன்னு சொன்னாங்க. பதிர்ல சொன்னாங்க. பதிர்ல எதிரிகளை பார்த்ததும் இந்த முகங்கள் இழிவடையும் சொன்னாங்க. அதனால அது முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இவ்வாறு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பு என்று. அதனால இந்த மாதிரி ஆபத்தான இந்த காலகட்டங்கள்ல இந்த துவாக்களை எல்லாம் நாம ஓதினோம்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக பலன் தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாட்டினுடைய இந்த மோசமான நிலையை சீராக்கி எல்லா மக்களும் பாதுகாப்போடு எவ்விதமான ஆபத்தும் இல்லாமல் வாழ்வதற்கு வழி செய்வானாக. கலவரங்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய உயிர்கள் உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாட்டை சூழ்ந்திருக்கிற இந்த மோசமான மதவாத சூழல் நீங்கி இந்த நாட்டிலே கண்ணியத்தோடு முஸ்லிம்கள் வாழ்வதற்கும் தங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கும் மார்க்கத்தை அழுத்தமாக பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் தங்களது ஈமானுடைய உறுதியை இழக்காமல் அவர்களுக்கு மன வலிமையை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.